சரவணன், தங்கமயில் கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது பாண்டியன் அப்படியே பார்க்குறாரு. என்ன ஒரே மேலே சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட பாட்டி, அவங்க அம்மா எல்லாருமே வந்து வெளியே அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்பா, சித்தப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது பாண்டியன் சொல்கிறாரு, பார்த்தீங்களா யாரோ சொன்னாங்க என் வீட்டில் கல்யாணமே நடக்காதுன்னு. இப்போ பார்த்தீங்களா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. கடவுள் இருக்காரு. எது நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும். பொண்ணு பார்த்தீங்களா அப்பா என்ன அழகுன்னு. இப்படி ஒரு பொண்ணை யாருக்குமே அமையாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தான் இருக்குது. நிறைய பேருக்கு வயித்தறிச்சலாக இருக்கும். அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே தடுத்து நான் இப்போ கல்யாணத்தை நடத்தி காமிச்சிட்டேன். பார்த்தீங்களா அதுவும் சும்மா இல்லை, பொண்ணுக்கு 80 பவுன் நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கெத்தாக சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆனால் ராஜி யோசிக்கிறாங்க, பாருக்கா அவன் இங்கே தான் நின்றுட்டுருக்கான், நான் போயிட்டு உண்மை எல்லார்கிட்ட சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, எதுவுமே பேசாத, இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்படி எதுவுமே சொல்லிடாத புரியுதா, சண்டை ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாகிரு, எல்லாமே முடியட்டும், அவங்க வீட்டுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சரிக்கா நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. எல்லாருமே உள்ள கோவமாக வராங்க. எவ்வளோ திமிரு பார்த்தியா, எவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு, அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குது, அவங்க எதோ பேசிட்டு போகிறாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டே இருக்க, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் என்ன தான் நீ திட்டிகிட்டு இருப்பல்ல, அந்த வீட்டுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்ப, எவ்வளோ திமிராக பேசுகிறாங்க பாரு, நாங்கள் போய் கல்யாணத்தை நிறுத்தணுமா, நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி விடுடா, ஏதோ பேசிட்டு போகிறாங்க, பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசிக்கிட்டே இருப்பியா, விடு, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு, அதை நினச்சி விட்டுட்டு போ, அதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா, எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே நில்லுமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. ஆரத்திலாம் எடுத்துட்டோடனே நீ வலது காலை உள்ளே எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயிலும் அதே மாதிரி போகிறாங்க. சரவணன் 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க.